இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபின் சரித்திரம் 29வது அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய இரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று யோபு சொன்னார். சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார். சென்று போன மாதங்களில, கடந்த நாட்களில தேவன் என்னை காப்பாற்றி வந்தாரே, அந்த நாட்களிலே எனக்கு இருந்த சீர் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாக இருக்குமே என்று தேவனுடைய பிரசன்னத்துக்காக யோபு ஏங்கினார். தேவனுடைய ரகசிய செயல், அதாவது தேவனோடு உள்ள நெருங்கின உறவு, தொடர்பு, ஐக்கியம் இருந்ததுனால கர்த்தர் தன்னை காப்பாற்றி வந்ததையும், அவருடைய பிரசன்னத்தினாலே பாதுகாத்து ஆற்றி தேற்றி வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்து பராமரித்து வந்ததையும், அந்த உறவு திரும்பவும் தனக்கு வேண்டும் என்று அதை நினைத்து ஏங்குகிறான். அவருடைய தீபம் என்னுடைய தலையின் மேல் பிரகாசித்ததினால், அவர் அருளின அந்த வெளிச்சத்தினாலே நான் இருளை கடந்து போக எனக்கு கிருபை கொடுத்தாரே, அந்த நாட்கள் எனக்கு இப்போது இருந்தால் நலமாக இருக்குமே என்றும், தான் சுகத்தோடு தன்னுடைய பிள்ளைகளோடு சந்தோஷமாக இருந்த நாட்களிலே தேவன் தன்னோடு இருந்த அந்த நாட்களை அவன் நினைவு கூர்ந்தவனாக, அந்த நாட்களுக்காக ஏங்குகிறவனாக புலம்புகிறான். தேவனுடைய ஐக்கியத்தையும், அவருடைய வெளிச்சத்தையும், அவருடைய பிரசன்னத்தையும், அவருடைய ஆசீர்வாதத்தையும் நினைத்து ஏங்கி அதை வாஞ்சித்து அந்த நாட்கள் இப்போது இருந்தால் தனக்கு நலமாக இருக்கும் என்று சொல்லுகிறான். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்முடைய கூடாரங்களிலே இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. செம்மையானவனுடைய கூடாரம் செழிக்கும் என்ற வசனத்தின்படி குறைவில்லாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை தேவன் தந்தருளுகிறார். உன்னதமானவருடைய மறைவில், சர்வ வல்லவருடைய நிழலில் வாழ்பவனுடைய கூடாரத்தில் வாதை கொள்ளை நோய் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்து சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் அருளி செய்கிறார். தேவனே நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறபடினால அவருடைய இரகசிய செயல்கள், அதிசயங்கள், அற்புதங்கள் நம்முடைய கூடாரங்களிலே காணப்படுகிறது. அவருடைய ஆலோசனையின்படியே நம்மை நடத்தி ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய கிரியைகள், செயல்கள் நம்முடைய கூடாரங்களிலே காணப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராக, அவரே நம்மை ஆளுகை செய்கிறவராக, அவரே நம்முடைய வாழ்க்கையின் முதன்மையானவராக, அவருடைய ஆலோசனையின்படியே வீட்டின் காரியங்கள் ஒவ்வொன்றும் செயல்பட வேண்டும். அவரே நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராக, முதல்வராக இருக்கிறாரா? தேவன் நம்முடைய கூடாரங்களில் ஆளுகை செய்கிறாரா? ஆளுகை செய்ய அனுமதிக்கிறோமா? யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். இரக்கமும் அன்புமுள்ள பரமபிதாவே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, யோபு சொன்னது போல உம்முடைய இரகசிய செயல்கள் எங்களுடைய கூடாரத்திலே காணப்படவும், உம்முடைய இணைய பிரசன்னம், உம்முடைய ஐக்கியம், உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஆலோசனைகள் என்றென்றைக்கும் எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்தவர்களாக கர்த்தர் என்றென்றும் எங்களோடு கூட இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.